வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2026 to 27 அகடமிக் இயர் சிபிஎஸ்சியில் வந்து என்ன ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயர்லி வந்து அவங்க பேரண்டிங், அதாவது சிபிஎஸ்சி பேரண்டிங் கைடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது ஒரு கைட்லைன்ஸ் வந்து வருஷமே வந்து இப்போ நியூ அகடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னாலே ஜென்ரலாக பிடிஎம்ஸ் எப்போ நடக்கும், ஓப்பன் ஹவுஸ் எப்போ நடக்கும், இல்லை எக்ஸாம்ஸோட ஷெடியூல்ஸ், இதெல்லாம் வந்து யூனிவர்சலாக சிபிஎஸ்சி ஃபுல்லாகவே இந்தியா முழுக்கவே வந்து ஒரே செட் ஆஃப் டைமிங்ஸில் தான் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே நடக்கும். அப்படி தானே? அதுக்கு ஒரு பேரண்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வந்து சிபிஎஸ்சி வந்து பேரண்ட் கைட்லைன்ஸ் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக இது வரைக்கும் எத்தனையோ வருஷம் அவங்க கைட்லைன்ஸ் வந்து பேரண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த தடவை உள்ள பேரண்ட் கைட்லைன்ஸ் 2026 to 27 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதாவது அப்பார்ட் ஃப்ரம் அகடமிக்ஸ், இது ஜென்ரலாக வந்து அவங்க ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் எது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பேரண்ட் கைட்லைன்ஸில் கூட அகடமிக்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஏன்னா அதாவது முன்னாடியே பேரண்ட் வந்து அவேர்னஸோடு இருக்கணும். அதாவது எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும், பிடிஎம்ஸ் எப்போ இருக்கும், எந்த வீக்கில் இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்கூல்ஸ் வைஸில் வந்து அந்த அதே மந்த்துக்குள்ளே தான் வந்து ஷெடியூல் வரும். ஆனால் வந்து சம் டேட்ஸ் வேணால் சேஞ்ச் ஆகுமே தவிர வேறு எதுக்குமே வந்து ரொம்ப பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து அந்த கைட்லைன்ஸ் இருக்காது. ஆனால் இந்த வருஷம் அவங்க கொடுத்த கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இயர்லி அடலசன்ஸோட வந்து ரொம்ப அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இயர்லி அடலசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 6 to 8, அப்புறம் வந்து இயர்லி ப்ரைமரி அந்த கிளாஸ் 3rd to 5th, இந்த 2 விதத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அது அஸ் அ பேரண்ட்டாக வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் நம்ம வந்து அஸ் அ பேரண்ட்டாக நம்ம பிள்ளைகளை வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு அனுப்புனா போதும், ஸ்கூலில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஸோ ஸ்கூலே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினச்சி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டெலிபரேட்டாக ஒரு விஷயத்த வந்து சிபிஎஸ்சி போர்டு வந்து இந்த கைட்லைனில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, அஸ் அ பேரண்ட்டாக நீங்களும் எங்களுடைய, அதாவது ஸ்கூலோட நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி மாதிரி ஸ்கூலோட நீங்கள் ப்ராப்பராக டைஅப்பில் இருக்கணும். அதாவது ஒரு பேரண்ட்டுக்கும் ஸ்கூலுக்கும் மேக்ஸிமம் கம்யூனிகேஷனே என்னவா இருக்கும் அப்படின்னா, அதாவது அவங்களுடைய டைரி, டே டு டே டைரியிலையோ இல்லை அகடமிக்ஸ் ஓரியன்டாக தான் வந்து இருக்கும். சம்டைம்ஸ் சம் பேரண்ட்ஸ்க்கு வேணால் டிசிப்ளின் இஷ்யூஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து டே டு டே டெய்லி பேசிஸ்லேயே அப்பார்ட் ஃப்ரம் பிடிஎம் கூட, அதாவது நீங்கள் பிடிஎம்ல தான் வந்து டீச்சர்ஸை சந்திக்கணும், உங்களுடைய குழந்தைகளுடைய அகடமிக்ஸை பற்றி மட்டும்தான் பேசணும், ஓப்பன் ஹவுஸில் தான் பிரின்சிபலை சந்திக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் உங்களுடைய குழந்தையுடைய டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸில் ஸ்லைட் சேஞ்சஸ் இருந்தாலும் ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்கூலுமே வந்து என்னென்னா, நாங்கள் அகடமிக்ஸை நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம், ஆனால் ஆஃப்டர் ஸ்கூலுக்கு அப்புறம் ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் தான் வந்து ஸ்க்ரீன் டைமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆன்லைனில் உங்களுடைய குழந்தைங்க வந்து என்ன பார்க்குறாங்க, இல்லை கேமிங் ரிஸ்க், இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ஸ்கூல் வந்து அட்வைஸ் வேணால் பண்ணலாம். அப்படி தானே? ஸ்கூல் வந்து அசம்பிளிலையும் கவுன்சிலர்ஸ் வச்சும் அவங்க வந்து உங்கள் குழந்தைகளுக்கு இந்தந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை கேம்லேயோ நீங்கள் வந்து உங்கள் மைண்டை நீங்கள் அது பின்னாடியே போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இம்பேக்ட்ஸ்லாம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரியோ இல்லை வந்து ஏதாவது எக்ஸாம்பிள்ஸோ சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த கேஜெட்ஸையும் அந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டியையும் யார் ஏற்படுத்தி கொடுக்குறா? பேரண்டான நீங்கள் தானே வந்து வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அப்போ இந்த செஷனை வந்து நீங்கள் ஒன்லி நம்ம வந்து குழந்தைங்க மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, பேரண்ட்டுக்கும் அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். அப்போ பேரண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ ஸ்கூலாக ஆட்டோமேட்டிக்காக வந்து கேஜெட்ஸ் அலவுடு கிடையாது. அதே மாதிரி ஸ்கூலுக்குள்ளே பியர் குரூப்புக்குள்ளே இருக்கும் போது
அவங்க வந்து எல்லாமே இப்போது நம்ம நியூ NEP படி என்ன ஆகுது, எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி ஓரியன்டாக தான் குழந்தைக்கு வந்து எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஏஐ யூஸ் பண்ணி அவங்க வந்து ஆக்டிவிட்டி பேஸில் தான் வந்து உங்களுக்கு கரிக்குலமே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்னொன்றுக்கும் செப்பரேட் லேப்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த திங்கிங்கே வராது. அதாவது குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்குள்ளே இருக்கும் போது அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து ஒரு போர்டு, அதாவது ஒயிட் போர்டுக்கு முன்னாடியே உட்காந்து ஒரு ரோட் லேர்னிங் மாதிரி படிக்கிறையே திருப்பி 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 படித்தா தான் அவங்களுக்கு அந்த போர்டம்னே வருது, போரிங் அப்படின்னு ஒரு விஷயமே வருது. அதை கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு சிபிஎஸ்சி போர்டு வந்து தனியாக என்ன சொல்லிட்டாங்க, எல்லாமே மோஸ்ட்லி 80% ஆஃப் த கரிக்குலம் ஹஸ் டு பி கம்ப்ளீட்டட். எதை பேஸ் பண்ணி தான், ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணணும். ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஸ்கூல்ஸ் ஆர் ரெடி டு டூ. அப்போ ரிமைனிங் அந்த குழந்தைகளுக்கு வந்து அதுக்கு மேலே டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரேக் டைமோ அந்த லஞ்ச் டைம் இந்த லெஷர் டைம்ன்றது ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அது கூட வந்து பிடி பீரியட் அந்த மாதிரிலாம் போயிடுது. அப்போது ஸ்கூலில் வந்து உங்கள் குழந்தைங்க ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்காங்க. அவங்களோட மைண்டுக்கு வந்து என்ன ஆயிடுது, அவங்க மைண்ட் வந்து டயர்ட் ஆகிறது இல்லை. அடுத்து நியூ ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஸ்கூல். அப்போ ஆஃப்டர் ஸ்கூலுக்கு அப்புறம் பேரண்ட்டோடைய ரோல் என்ன, தட் பிளேஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெலிபரேட்டாக அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்போ எல்லா பேரண்டாலையுமே அது அதாவது ரீட் பண்ணால் புரியுமா, என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா, நான் என்ன மாதிரி என் குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அந்த கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கே புரியும். ஒருவேளை உங்களுக்கு அது புரியலை, என்னோட குழந்தைக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது பத்தலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கூலில் உள்ள கவுன்சிலர்ஸை த்ரூ அவங்களுடைய பிரின்சிபலுடைய பெர்மிஷனோட நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். அப்போ ரெக்வஸ்ட் பண்ணும் போது அவங்களே செஷன்ஸ் வந்து ஏற்படுத்தி தருவாங்க. அது என்ன மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இனி அப்கமிங் இயர்ஸ்லலாம் வந்து நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்கூல் தான் பண்ணணும், இல்லை பேரண்ட்டு தான் பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் வந்து முழுக்க பேரண்ட்டை சொல்லவும் முடியாது, பேரண்ட் வந்து பிளேமை வந்து ஸ்கூலை வந்து சொல்லவும் முடியாது. இந்த இடத்துல மியூச்சுவலாக 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை நம்ம சேவ் பண்ண முடியுன்றதோடைய இம்பேக்ட் தான் வந்து இந்த வருஷம் 2026 to 27 சிபிஎஸ்சி கைட்லைன்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை நீங்கள் வந்து நார்மலாக கூகுள் சைட்டில் போய் பார்த்தாலும், அதாவது கூகுளில் சிபிஎஸ்சி பேரண்டிங் கைட்லைன் போட்டு 2026 to 27 போட்டிங்க அப்படின்னாலே அதே வந்துடும். இல்லை சிபிஎஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தாலும் தெரியும். இது மாதிரி நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.